7/8/2026 ஸ்வர்ண கேரளம் SK 64 உண்டான ஒரு கேரளா கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்கு பார்த்துடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக சி போர்டு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். போர்டுலேயே வச்சுருக்கிறோம். 4 நம்பரில் போர்டுலேயே வந்திருக்குது. ஏ போர்டு 7 கரெக்டாக கொடுத்துருக்குறோம். சரிங்களா. இந்த 6 மட்டும் நமக்கு பி போர்டுக்கு வந்திருக்குது. 7, 6, 9 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு பவர் 7 ஒன்று வந்திருக்குது. சப்போர்ட்டு கொடுத்த 6 டைரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா. அப்புறம் வந்துட்டு இந்த ஏபிபிசிஏசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 56ங்கிறது 5 மட்டும் உள்ளே போயிருக்குது, 6 வெளியே வந்திருக்குது. 26க்கு 2க்கு பவர் 7 76 ஏபியில் வந்திருக்குது. 29க்கு 2க்கு பவர் 7 79 ஏசியில் வந்திருக்குது. நம்ம 2 7 கொஞ்சம் கணக்கு பண்ணி தான் வச்சுருந்தேன் நான். 2 7 ஏ போர்டுக்கு கொஞ்சம் மாறி வரலாம் அப்படிங்கிறது சக்ஸஸாக 0க்கு 9ங்கும் போது அதுவும் 59ங்கிற கணக்கு. சரிங்களா. 0க்கு பவர் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி சில நேரங்களில் இந்த நம்பர்கள்லாம் இப்படி பவராக மாறிச்சுன்னா இப்படி வரும். ஆனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் நம்மளுக்கு. 56ங்கிறது மட்டும் நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்குது. மீதி 2க்கு 7 கிடச்சிருக்குது. 76 26ன்னு வந்தது 76ஆக மாறி இருக்குது. சரிங்களா. நேற்றுக்கு நம்ம போர்டில் கொடுத்தது 7 9 ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். சி போர்டு 9 நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கோம். சரிங்களா. நம்ம வைக்கிறதுல மட்டும்தான் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 296 இதில் வந்து 9 மட்டும் வெளியே வந்திருக்கு. பாக்ஸில் பவரில் மிஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 கொடுத்துருக்கோம், 6 வந்திருக்குது. 7 9 ஓகே. இது பாக்ஸில் பிசி வந்து மட்டும் வரும். சரிங்களா. மற்றபடி 4Dலாம் கொஞ்சம் நமக்கு சொதப்பிடுச்சு. அதான் இந்த மாதிரி வந்ததுனால இந்த மாதிரிலாம் வரும். அப்படிங்கும் போது நீங்கள் இதை பார்த்து கனெக்ட் பண்ணி அழகாக 4D செட் பண்ணிங்கனாலே ஒரு 10க்குள்ளார 10 4Dக்குள்ளார தான் வரும். அழகாக பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டு நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். சரிங்களா. அதை வச்சு நீங்கள் மற்றதை கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்லது இது கிடைக்கும். அதேமாதிரி இந்த நம்பரும் நம்மளுக்கு அதிகப்படியான 3 நம்பர் வின்னிங் வந்துடும். சரிங்களா. சி போர்டு 9 கனெக்ட் பண்ணுங்கள். 7 6லாம் உள்ளே இருக்கும். 4 நம்பர் நம்மளுக்கு 3 நம்பர் இதிலே வந்துடும். சரிங்களா. 9 7 6 வந்துடுச்சு. இது வாரத்தில் 2 நாள் ஒரு ஃபுல் வின்னிங்கே இதில் இருக்கும். சி போர்டு நம்பர் மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோமா, மீதியெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி உள்டாக வச்சுக்கணும். சரிங்களா. ஒரு 10 செட்டுக்கிட்ட வரும். ஆனால் வின்னிங் இருக்கும். வாரத்தில் 2 வின்னிங் கிடைக்கும். பார்த்து ப்ளே பண்ணிக்கணும். சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு என்னையாலையும் நானும் பார்த்து எடுத்து கொடுக்குறேன். நீங்களும் பார்த்து வைங்க. ஏன்னா இந்த நம்பரை தான் நம்ம 3 டிஜிட்டலாக வைப்போம். இதில் இருக்க நம்பரை நம்ம வைக்க மாட்டோம். நீங்கள் எடுக்கிறவங்க பார்த்து இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கணும். சி போர்டு என்ன சொல்கிறோம், 4 நம்பர் கொடுக்குறோமா, இதில் என்ன இருக்குது, சி போர்டு நம்பர் இருக்கா, 6 இருக்குது, 9 இருக்குது. சரிங்களா. 4 இருக்குது. 3 நம்பர் இதிலேருந்து எடுக்கணும். எடுத்து மீதி நம்பர் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்ட்ராங்காக சி போர்டு வந்து இதில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே 3 டிஜிட்டலாக வைங்க. கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. இதுதான் மெத்தேடு. சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாமா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வர்ண கேரளம் SK 64 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4 சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பரு, 6க்கு பவர் 1 4க்கு பவர் 9 8க்கு பவர் 3. நாளைக்கு 1 வரணும் ஆட்டத்தில். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 1ஆம் நம்பர் ஏசியில் வந்துடும். நேற்றைக்கே வந்திருக்கணும், ஆனால் வரல. 6 தான் வந்திருக்கு. 6 இறங்கிடுச்சுன்னா அடுத்து 1ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் 99% 99% வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. பார்த்தீங்கன்னா இதிலே 1ஆம் நம்பரும் நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா. அதனால் அது சி போர்டுக்கு வருதா ஏ போர்டுக்கு வருதாங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. ஏ போர்டில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சி போர்டு நீங்கள் இந்த 6 கொடுத்துருக்க இடத்துல 1ஆம் நம்பர் நீங்கள் கொஞ்சம் பார்த்து 6 1 கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கணும். கண்டிப்பாக அது ஒரு இதாக இருக்கும். அப்படி வந்துச்சுனால் நான் அதை அடுத்து சொல்கிறேன். சரிங்களா. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 1 0, பி போர்டில் 4 8, சி போர்டில் 7 3, 6 எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. 6 அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் சி போர்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதனால் நம்ம 6 வச்சுருக்கோம். அப்படின்னா 16ங்கிற நம்பர் நாளைக்கு உள்ளே வந்தாலும் வரலாம். ஏன்னா 16 நம்பர் இருக்குது. 8 3 இருக்குது. ஏதோ பவர் காட்டுற மாதிரி தான் இருக்குது. போர்டு பவரில் அடிக்கிற மாதிரி இருக்குது. 1 6ங்கிறது நாளைக்கு கூட வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. சரிங்களா. அப்படி இல்லை 6 வரலைன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா. நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏ போர்டுக்கும் காட்டுது, பி போர்டுக்கும் காட்டுது 1. சரிங்களா. ஆனால் அப்படி மாறிச்சுன்னா நான் கீழே அந்த நம்பரை சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 67 47 46 25 07 80 43 68. டபுள்ஸ் வந்தால் 9 2 1 0.
அதான் 2 நம்பர் 77 காட்டுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் டபுள்ஸு 1ஆம் நம்பரும் வரலாம். அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 947 வரலாம். பாக்ஸில் 497ன்னு வரலாம். 468 147, இது 147 வரணும். அப்படி இல்லைன்னா 417ன்னு வரணும். சரிங்களா? அதேமாதிரி 017 வருதா, அது 107ன்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 480, 046, 473, சொல்லப்போனால் 0 கூட நம்ம சி போர்டில் கொஞ்சம் காட்டுற மாதிரி, ஆனால் உள்ளே போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கலாம். 07க்கு வச்சு அடித்தாலும் வாய்ப்பு இருக்கும். அப்படி 017ங்கிற மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு டி போர்டு வந்து 8ஆம் நம்பர் வந்துடும். சரிங்களா? இந்த நம்பர் போர்டியாக வந்தாலும் வரலாம். 8017 அல்லது 8107. சரிங்களா? இந்த நம்பர் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம எப்போவுமே. சரிங்களா? பார்த்துக்கோங்க. 080 இதை பண்ணி பேஸ்ட் பண்ணின்னா 8 டி போர்டுக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இதுலேருந்து நாளைக்கு 2 நம்பர் அல்லது 1 நம்பர் தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே 3 நம்பர் இறங்கினால் சி போர்டு 1 வந்தால் உங்களுக்கு வந்துட்டு 947ங்கிற மாதிரி, 497ங்கிற மாதிரி, 491ங்கிற மாதிரி, 941ங்கிற மாதிரி வரணும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர். 94 ஏபி, 49 ஏபியில் மாற்றி வைக்கணும். சி போர்டு 1 அல்லது 7. இதுதான் நாளைக்கு கொஞ்சம் கான்செப்டாக இருக்குது எனக்கு. சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 947, 468, 147, 017, 480, 046, 473, இல்லைன்னா 478. 478 கொடுத்துருக்கேனா? கொடுக்கல. சரிங்களா? அதனால் இதை வந்து 473ஆகவும் வைக்கணும், 478ஆகவும் வைக்கணும். சரிங்களா? அது கீழே லைட்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது பண்ணிக்கிறேன். ஒரு வேளை வந்தால், சரிங்களா, எல்லா நாளும் நமக்கு கிடைக்காது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம செயல்படுறோம். 687. சரிங்களா? 687ன்னு வரலாம். இல்லைன்னா இது வந்து 786ஆகவும் 678ஆகவும் மாறலாம். அப்படியும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 7, 8 அதிகபட்சம் டி போர்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்து வரும்போது அந்த நம்பர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். சரிங்களா? 4டியை பொறுத்த வரைக்கும் 74 80, 70 46, 69 47, 74 68. சரிங்களா? மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் கணிப்பில் எம்சி நம்பர் வரும்போது பார்த்து கிளியராக வைங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.